கோவை கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கோவிலிலிருந்து புறப்பட்ட தேர் ஒப்பனக்கார வீதி மாநகராட்சி அலுவலகம் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மக்கள் சாதாரணமாக வந்து போகக்கூடிய சூழல் இன்று கோட்டை ஈஸ்வரன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கோட்டை ஈஸ்வரரை பார்க்க இந்த மாதிரி நாங்கள் சாதாரணமாக வர முடியுமா என்று தெரியும் போது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இதை ஹைகோர்ட்டு எல்லாத்தையும் தகர்த்தி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. கோட்டை ஈஸ்வரரை பார்க்க இன்று மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கோவை மாநகரில் கோட்டீஸ்வரர் இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. நாங்கள் நன்றாக அவரை வந்து வணங்கி அவருடைய ஆசிகளை பெற்று செல்கிறோம். கோட்டீஸ்வரன் கோவில் நாங்கள் இங்கே சாமி கும்பிட வந்திருக்கோம். இது 32 வருஷத்துக்கு அப்புறம் தேர் திருவிழா இன்றைக்கி நடந்திருக்கு. முருகருக்கு திருவிழா நடந்துகிட்ருக்கு. தேர் இழுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது ஹைகோர்ட்டில் உத்தரவு கிடைக்காம நேற்றுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தேர் திருவிழா சித்திரை மாதம் இந்த திருவிழா நடந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கடவுள் கொடுத்த ரொம்ப பிரசாதம் என்னென்னா இந்த தேர் திருவிழா பார்க்குறதுக்கு இத்தனை வருஷம் நாங்கள் காத்துட்ருந்தோம். எங்களுக்கு இது நிம்மதியாகவும் இனிமேல் கோவை மாநகர் ரொம்ப எல்லாமே சக்தி வாய்ந்த இந்த சிவன் எங்களை காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்காக நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 1992 எங்களை பொறுத்த வரைக்கும் 1992 தான் கடைசியாக தேர் நடந்தது. அதுக்கப்புறம் வேரியஸ் ரீசன்ஸ் நிறைய காரணத்துக்கோசரம் தேர் நடக்காமல் இருந்தது. கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒரு கோயில். சோழ சாம்ராஜ்யம் அந்த காலத்தில் கட்டின கோயில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் சிறப்புமிக்க கோயில் இது. இது ரொம்ப காலமாக நீண்ட காலமாக பல வருஷங்களாக இங்கே தேர் நடக்காமல் இருந்தது. பல காரணத்துக்கோசரம் தேர் நடக்காமல் இருந்தது. திரு முத்துகணேசன் சார் தான் பெட்டிஷனர். இயக்கம் சார்பாக ஒரு கேஸ் நம்ம கொடுத்தோம். கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம் எல்லாருக்கும், இந்த தேர் நடத்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் போட்டோம். கேஸ் ஹைகோர்ட்டில் வந்தது. கேஸ் என்ன போட்டோன்னா தை மாதத்தின் தேர் அண்ட் சித்திரை மாதத்தின் தேர் ரெண்டுமே கண்டினியூஸாக நடக்கணும், வருஷம் நடக்கணும், கண்டினியூஸாக நடக்கணும், ரெகுலராக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிர்த்தரப்பு அட்வொகேட் திரு அருண் நடராஜன் அவர்கள் கேஸ் மாண்புமிகு தலைமை நீதிபதி திரு KR ஸ்ரீராம் மற்றும் மாண்புமிகு நீதிபதி திரு முகமது ஷஃபீக் அவர்கள் முன்னால் வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்டதுக்கு பிறகு திரு அருண் நடராஜன் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் நடத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் தை மாதம் தேர் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சித்திரை மாத தேரையும் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கான தேர் சித்திரை மாதமும் இன்றைக்கி, அதாவது 10ஆம் தேதி இருக்கு இல்லையா, மே மாதம் 10ஆம் தேதி நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. திரு எட்வின் பிரபாகர் அவர்கள் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஃபார் த போலீஸ் அப்பியர் ஆகி எந்த பாதுகாப்பு தேவையோ அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ அது ஏற்று ரெக்கார்ட் பண்ணி கேஸை முடித்து வைத்து ஒரு டைரெக்ஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நடத்தணும்னு, வருஷம் நடத்தணும்னு. ஸோ இன்றைக்கி இந்த தேர் தேங்க்ஸ், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட், இந்த ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திரு முகமது ஷஃபீக் அவர்கள், மாண்புமிகு திரு முகமது ஷஃபீக் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அருண் நடராஜன் அவர்களுக்கும் திரு எட்வின் பிரபாகர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கோவை மாநகர காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்களோட உழைப்பு, இது ரெண்டுமே இல்லாமல் இது நடந்திருக்காது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் திரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் த DC. ஸோ எல்லாருக்குமே எங்கள் சார்பில் ரொம்ப தேங்க்யூ நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முக்கியமாக காவல்துறைக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். HRNCக்கு
எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் வருஷம் இதே மாதிரி எங்களுக்கு தயவு செஞ்சு நடத்தி கொடுங்க என்று. பிக்கு கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஆர்என்சி எங்களோட கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் நடக்காமல் இருந்தது, இந்த வருஷம் நல்லபடியாக நடக்குது. ஸோ இந்த வருஷம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி கோலாகலமாக நல்லபடியாக எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் கோலாகலமாக இந்த மாதிரி எல்லோரும் ஊர்கூட்டி தேர் இழுக்கணும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் ஊர்கூட்டி ஒற்றுமையாக தேர் இழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேர் வந்து பழையபடி முதல்ல நடந்த தேர் நடந்துச்சுங்க, அந்த வழியிலே போகுதா இல்லை வேறு எதுவும் வழிகள் மாற்றப்பட்ட? இது வந்து 1986 சரியாக சொல்ல போனால் 86 நினைக்கிறேன். 86 வரைக்கும் தேர் வந்து பெரிய மாட வீதி, கோயம்புத்தூர்லேயே இதுதான் பெரிய வீதி. பார்த்திங்கன்னா அது போகிற வீதியை வந்து இந்த வருஷம் கொடுக்கல. இது வந்து தைத்தேர் போகக்கூடிய வீதியில் கொடுத்துருக்குறாங்க. 1.2 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த வழியிலே தான் போகுது. வழக்கமாக எப்போ கோயிலுக்கு முன்னாடி தான் தொடங்கி நேராக கரியவரதராஜ் பெருமாள் கோயிலுக்கு நேராக போய் அங்கே திரும்பி கரியவரதராஜ் பெருமாள் கோயில், அப்புறம் நேராக லட்சுமி நரசிம்மர் கோயில், அங்கேருந்து B1 ஸ்டேஷன் அந்த வழியாக நேராக போகும். போய் தேர்முட்டி போய் டச் பண்ணி தேர்முட்டியிலேருந்து 5 கார்னர்லேருந்து மறுபடியும் சோபா, அதை பழைய சோபான்னு சொல்லுவாங்க, இப்போ போத்தீஸ் இருக்குது, அந்த வழியாக வந்து நேராக வந்து மாநகராட்சி பில்டிங் வந்து அங்கே வந்து இந்த வழியாக வந்து இப்படி திரும்பி வந்துருங்க. அது எப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. இப்போ வந்து 1 கிலோமீட்டர், இப்போ 1.2 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடுது. இது கோர்ட் ஆர்டர்லேயே அப்படி தான் இருக்கா டிஸ்டன்ஸ்? கோர்ட் ஆர்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல. பட் எங்களுக்கு வந்து தேர் வந்து ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இப்போ தேர் நடக்குது. ஸோ எங்களுக்கு தேர் நடக்கிறது வந்து உண்மையிலே சொல்ல போனால் காவல்துறையினர் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நாங்களும் நடக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கேச்சு நடக்கிறதுனால வி ஆர் அக்ரிங் டு வாட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட் தி போலீஸ் இஸ் சேயிங் அண்ட் வி ஆல்சோ கோஆப்ரேட்டிங் வித். இப்போ மறுபடியும் அந்த பழைய டிஸ்டன்ஸுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது போகிறீங்களா? நாங்கள் இப்போதைக்கு அதாவது இன்றைக்கி வந்து எங்களோட ப்ரையாரிட்டி வந்து தேர் வந்து எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக ஊர் கூட்டி தேர் இருக்கணும் தான் எங்களோட ஆசை இப்போதைக்கு. வி ஆர் நாட் ட்ரபுள் மேக்கர்ஸ், we are here to ensure there is no trouble. எங்களுக்கு வந்து நல்லபடியாக எல்லாமே நடந்து கொடுக்கணும் தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது சரியாக வரல சொல்லிருச்சேன். மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு திரு சீஃப் ஜஸ்டிஸ் திரு KR ஸ்ரீராம் அவர்களுக்கும் மாண்புமிகு நீதியரசர் திரு முகமது ஷஃபீக் அவர்களுக்கும் அந்த பெஞ்ச் அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள்லாம் வந்து இங்கே நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நம் இயக்கத்தின் சார்பாக ஒரு லீகல் ப்ராக்டிஷனர் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் முறையில் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.